இந்தாங்க, இதை கட்டிக்கங்க. விடுங்க, கட்டிக்கப்பா. ம். அழியத்தான் வேண்டும் கலி, முடியத்தான் வேண்டும் இனி. முடிப்பதே நவமர் பணி, துடிப்பதால் தீராத பிணி. தருமத்தால் தாங்காது ஈசனை, மருமத்தால் தாங்கிட உலகின் கருமம் தனை எண்ணி. வருமுன் காப்போர் இறை திருமுன் நின்றே இறைஞ்சுவரே. ஹலோ அங்கிள். ஹலோ பிரசாத். லலிதா வாங்கோ. இப்பதான் செங்குன்றதுல இருந்து வந்தேளா? அம்மா, சித்துவோட விளையாடிட்டு இருந்ததுல டைம் போறதே தெரியல, அதான். ஓகே, எங்கே காணோம்னு தேடிட்டு வந்தேன். ஹலோ பிரசாத். ஹலோ மேஜிக் அங்கிள். இந்த உலகத்துல இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஆளையே காணோம். அப்பா எப்படி இருக்காரு? இட்ஸ் ஃபைன். எப்படி இருக்கு உங்க மேஜிக் எல்லாம்? மேஜிக்கா? பிரசாத், நீ பாக்கெட்ல வச்சு ஏதாவது கொண்டு வந்தியா? பாக்கெட்ல இல்லையே. அப்போ இது என்ன? இது எப்படி உங்க கையில வந்தது? அதுதான் மேஜிக். ஆமா, இது என்ன தாயத்து? அது ஒரு வேடிக்கை அங்கிள். இதை கட்டிக்கிட்டா சாவு என்கிட்ட நெருங்காதான். உங்க அப்பா ஏதோ நமுதிரி பண்ணணும்னு சொன்னாரு, அவ கொடுத்ததா? ஆமா. அவங்க கிட்ட தான் போயிட்டு வரியா? யா. என்ன சொன்ன? நத்திங். அந்த ஆள் நேத்து மௌன விரதமா இந்த கயத்தை கொடுத்து அமுச்சு விட்டான். என்னை விட ருத்ராவதி அங்கிள் தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். ருத்ராபதி கூட போயிருந்தாரா? போலீஸ்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்மள அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னங்கள் அப்படி சொல்லிட்டீங்க? அவன் சொன்னதெல்லாம் நடந்திருக்க. வைத்தியர் கண்டம்னா 2 பேர் இறந்துருவாங்கன்னா நடந்ததே. ஒரு மருந்து கொடுத்து இது வைத்தியர் கொடுத்தா குணமாகும்னா கொடுத்த ஓரளவு குணமாயிருச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் சொன்ன அவன் குருஜி யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். அதான் வைத்தியர் குணமாயிட்டு வராருன்னு சொன்னியே, பேசினா சொல்லிட்டு போறாரு. ஆமா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இத கையில கட்டிக்கோங்க. என்ன லலிதா இதெல்லாம் போய் நம்பிக்கை வச்சுக்கிட்டு? இல்ல பிரசாத், எனக்காவது நீங்க இதை கட்டி தான் ஆகணும். பாருங்க அங்கிள். அப்படிதாம்மா, இந்த கால பசங்களே இப்படிதான் கட்டி போடணும், இல்ல உருப்பட மாட்டாங்க. என்ன சப்போர்ட்டா? சரி கொடு.
இப்பவே கட்டிக்கோங்க. இப்பவே முடியாது. ப்ராமிஸ், கட்டிப்பேன். ஹலோ மணி. தேவி, வா வா வா. என்னாச்சு? என்னது என்னாச்சு? இல்ல நம்பூதிரி பாக்குறதுக்கு போய்தல்ல. அட போப்பா. இதோ இந்த கயத்தை கொடுத்து அமிச்சிட்டான். ஏதோ மௌன விரதமா. என்ன இன்னைக்கு ரொம்ப சலிப்பார்கள்? வண்டி பஞ்சர். தெருமுனையிலேருந்து வண்டியை தள்ளிட்டு வர வேண்டியதா போச்சு. ஸ்டெப்னி மாத்தணும். அதுக்கே இந்த சலிப்பு? மாத்திர வேண்டியதானே? ஆமா, நீ சொல்லிட்ட. இது இன்னும் ஆம்பளைங்க உலகமாவே தானே இருக்கு. பெண்கள் சுலபமா டயர் மாத்துற மாதிரி யாரும் வண்டி செய்ய மாட்டேன்றாங்களே. சரி வா, நான் மாத்துறேன். நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் கிடைச்சேன் டயர் மாத்துறதுக்கு. வேற எங்கேயா பஞ்சரா இருந்தா? அங்க யாராவது மெக்கானிக் இருந்திருப்பாங்களே. இல்லன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் என் பைக் மக்கர் பண்ணாது. தோ இப்ப பண்ணிட்ட. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இல்லையாடி கண்ணே? நீ இப்படி மக்கர் பண்ணதுனால தானே நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேச முடிஞ்சது. அப்படிதானடி? வேலை முடிஞ்சது, நீங்க போலாண்டி. ஏய் இரு, கொஞ்சம் ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணி கொடு, பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி கொடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆளை விடு. அம்மா, எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லையே? உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு இதான் நேரமா? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லாவே இருக்காங்க, பயந்துகிட்டு பக்தியா டிபிக்கல் அம்மா மாதிரி. சரி, நான் வரேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? நீ சொன்னா இருக்கேன். இல்ல நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. எனக்கும் தான் 2 இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு ரிப்போர்ட் எழுதணும். அப்ப கிளம்பு. ஹலோ மணி. என்ன தேவி, இன்னைக்கு ஆபீஸ் இல்ல? இல்ல சார், ஒரு இன்டர்வியூ இருக்கு, போயிட்டு இருக்கேன். கேர் இருக்கறா? இருக்கா, ரூம்ல இருக்கா சார். அப்புறம் அப்புறம் விழுப்புரம். நான் வரேன். ஹலோ கேஆர். ஹலோ. ஹலோ சார். ஹலோ. உட்காருங்க முத்துராணி. நீங்கள் இந்த மெடிசனை கன்டினியூ பண்ணுங்க. வைத்தியர் விஷயத்தில் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் என்ன விஷயம்? நம்பூதிரி போய் பார்த்தீங்களா, என்னாச்சு? நோ யூஸ். டாக்டர் விமலாவை நம்பலாம்ல? ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் டாக்டர். இன்ஃபேக்ட் அவங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கேஸ் எல்லாம் க்யூர் பண்ணியிருக்காங்க. வெரி லாயல் ஆல்சோ. சரி, அதை விடுங்க. நீங்கள் நம்பூதிரியை பார்த்தீங்களே, என்னாச்சு? ஒன்றும் யூஸ் இல்லை. 3 கருப்பு கயிறு கொடுத்து அனுப்பிட்டான். பட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். சித்தர்பட்டையில் இருக்கிற கால பைரவர் சிலை மாதிரி இங்கே ஒரு சிலை இருந்துச்சு.
இன்ஜெக்ஷன் போடணும். ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக உள்ளே போனேன், அடிச்சிட்டார். இனிமே இந்த வைத்தியர் கேஸை நானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். நயந்தவர்கள் நடுங்கி பார்த்திட நம்பூதிரி என்றோர் நலந்துகள் ராட்சசனும் ஐம்பூதம் அடக்குவான் போல் இடையிடுவானே. அவனை நம்பாத நாயகரும் நடையிடுவானே. அவனை நம்பாத நாயகனும் நடையிடுவானே. அவனை நம்பாத நாயகனும் நடையிடுவானே. நாயகனும் நடையிடுவானே. சரி, படத்துக்கு போ. அவனை நம்பாத நாயகனும் நடையிடுவானே. 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 அவனை நம்பாத நாயகன் நடையிடுவானே. அவனை நம்பாத நாயகன் நடையிடுவானே. அவனை நம்பாத நாயகன் ருத்ரா, இந்த கேஸ் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சில சமயம் இந்த வைத்தியர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் நடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சில சமயம் நிஜமாவே கேர். இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஹோல் இந்த வைத்தியர் மட்டும்தான். ஸோ நம்ம அவர்கிட்ட சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டு இந்த நவபாஷானத்தை பற்றியும் குருஜியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். கேஸ் ஸ்மூத்தாக போயிடும். டோன்ட் வரி டாக்டர், அவரை பேச வைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு நான் விமலா, இனிமேல் இந்த ரூம் பக்கம் நீங்கள் போகவே கூடாது. டோன்ட் வரி, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. கேர். இந்த வைத்தியர் மணிக்கிட்ட அடங்கி உடங்கி நடக்கிறத பார்த்தா இந்த கேஸில் மணியும் கூட வச்சுக்கிட்டோம்னா பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன்.
ஏண்டா பெட்டி எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்க சொல்லி 2 நாள் ஆச்சுடா. அன்னைக்கு அடிபட்டு போனவன் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன். அதான் வந்துட்டு இல்ல கொண்டுட்டு போய் வைக்க வேண்டியதானே. பாருங்க முதலாளி, சும்மா என்ன திட்டிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஊரை பார்த்து போயிடுவோம். ஏய் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா 2 நாள் ஆச்சு இன்னும் பெட்டியை கொண்டாந்து வைக்கலன்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்காடா. கொண்டாட்டி சொன்னா போதும், ஒரு பேச்சே கிடையாது. அது ஒண்ணு இல்ல முதலாளி, உங்களை மாதிரி பொண்டாட்டி மதிக்கிற புருஷன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு சொல்ல வர்றேன். இதேதான் அவளுக்கு சொல்றான். சொல்லுவா உங்களை மாதிரி ஜால்ரா கிடைச்சா இதுவும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவா. என்னடா பெட்டி கொண்டு வந்துட்டியா? அப்பயே கிளம்பிட்டியாமே, ஏன் இவ்வளவு லேட்டு? வழியில பஞ்சர் ஆயிடுச்சுக்கா. சரி கடையில் ஆள் இல்ல, கிளம்பு. கொஞ்சம் தண்ணி கொடுங்கக்கா. அதை ஏன்டா தட்டிக்கிட்டு இருக்க? இந்தா குடிச்சிட்டு கிளம்பு. என்னடா வெறும் குப்பையா இருக்கு? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்க? ஐயோ தலை கொட்டிடுச்சு. டேய் வெங்காயம் கொண்டு வா. ஐயோ கடுக்குதே. ஐயோமா. ஐயோ வலிக்குதே. இந்த பட்டில ஏதோ சூனி வச்சுக்காங்கக்கா. முதலாளி கையை நசிக்கிட்டாரு, நான் காலை வெட்டிக்கிட்டேன். இப்ப என்னன்னா பாம்பு தேன்ல வரக்கூடாதெல்லாம் வருதுக்கா. இந்த பட்டி நல்லதில்லக்கா, இந்த பட்டி வேணாக்கா. ஐயோ பேசிக்கிட்டே இருக்கே, கை கடுக்குதுடா. டாக்டருக்கு ஃபோன் பண்றா. சார் தம்பி. அம்மா அம்மா கடுக்குதே, வலிக்குது. அம்மா அக்கா அக்கா சொல்லுடா. ஆச்சி செத்து போச்சுக்கா. அம்மா என்ன விட்டு போயிட்டியா? நீ சொன்ன மாதிரி இது நல்ல பெட்டி இல்லடா. இதை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது கூவாத்துல போட்டுடா. அதை விடுறா, டாக்டருக்கு ஃபோன் பண்றா. அம்மா ஐயோ அம்மா. ஹலோ டாக்டர் வரீங்களா? சார் நாங்க பெருமாள் செட்டியார் வீட்டுல இருந்து பேசுறோம் சார். ஆமா சார், ஆமா சார். செட்டியாரோட வைஃபுங்க கேள்விப்பட்டேன் சார். ஆமா சார், வெளியே வந்து குடிச்சிருக்காங்க சார். சீக்கிரம் வாங்க சார். யுகத்தில் அழிந்தது நிகழ்களி, தினம் ஜகத்தில் தர்மமே இதன் பலி. காக்கை நாயகன் பார்க்கும் பார்வையில் உள்ளம் கொள்ளுமே பெருவலி. தாக்குவோம் நோக்கினில் தப்பி தழைத்திட, தர்மத்தில் நிற்றலே உற்றவழி. கழுவினியாளனும் வழி காண்பானே, அழுதும் தொழுதும் வினை மீள்வானே.